ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியுடைய பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப குரு பயிற்சி வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026, வாக்கியப்படி 26/5/2026 அன்னைக்கு வருது. இந்த திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான், 2 நாள் தான் 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால முதல்ல வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களே நம்ம உங்களுக்கு சொல்றேன். 26/5/2026ங்க. மே மாசம் 26ஆம் தேதி குரு வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 குரு 12ஆம், அதாவது உங்களுக்கு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு. உங்களுக்கு இவ்வளவு நாளா 12ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு உச்சபலம் பெறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பயிற்சி பலன். உங்களுடைய ராசியில குரு உச்சம் பெறும். பொதுவாவே ஜென்ம குரு கொஞ்சம் கிளேசம், அதாவது டென்ஷனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட உச்சம் பெறாரு. உங்க ராசியில உச்சம் பெறாரு. நல்ல அமைப்புகள். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதிர்ஷ்டம் தானா தேடி வரப்போகுது. இவ்வளோ நாளா அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்ப ராகுவும் உங்களுக்கு அஷ்டமத்துல இருக்கனால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த தீர்த்து வைக்கிறதுக்கே கடக ராசிக்காரங்களுக்காகவே குரு ஒரு நல்ல விஷயங்களா இருக்கணும். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டாங்க, பாவம் அப்படின்னு சொல்லி குரு உங்க ராசிக்கு வரப்போறாரு. அதுவும் உச்ச பலனுங்க. நல்ல அமைப்புகள். இவ்வளோ நாளா நீங்க ரொம்ப பாலைவனத்துல, அப்படியே வெயில்ல, கடுமையான வெயில்ல, ஒரு பாலைவனத்துல தாகத்தோட நடந்து போகும்போது, அந்த இடத்துல ஒரு பூங்கா மாதிரி நல்ல ஒரு சோலை, நிறைய பழங்கள் இருக்கு, நல்ல காற்று, இதமான காற்று, நல்ல சுத்தமான நீர், இதெல்லாம் கிடைக்கும் போது சொர்க்கம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுடைய ராசிக்கு குரு கொடுக்க போறாரு. ஏன்னா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. ஐஸ்வர்ய ஸ்தானம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 7ஆம் இடம் நல்ல ராஜயோக இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம். 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்கள், பாக்கியஸ்தானம். உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானா தேடி வரக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே கடக ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. நீங்க இவ்வளோ நாளா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆறுதலா இருக்க போகுது. அது இல்லாம பல அற்புதங்களை செய்ய போகுது. நன்மைகள் தான். குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவருதான். உங்களுக்கு 9 குடைவரும் அவருதான். தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. பெரியவங்களை மதிச்சு நடங்க. பொதுவா வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு குருன்னு இருப்பார் இல்லைங்களா? நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணுங்க, என்ன தொழில் வேணா பண்ணுங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி, இவங்க நமக்கு குருன்னு மனசுல நினைப்பீங்களா? அவங்க சொல்ல கேட்டு நடங்க. ஏன்னா குரு உச்சபலம் பெற்றிருக்கும் போது ஒரு குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், அதே மாதிரி உங்களுடைய வெல்விஷருடைய ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்களை மதிச்சு நடக்கணும். குரு உச்சபலம் பெறும்போது நம்ம நல்லவனாக இருக்கும் பட்சத்தில், நல்லவனாக மீன்ஸ் கடகராசிக்காரங்களே நல்லவர் தான். நான் அதுல மாற்று கருத்து கிடையாது. பொதுவாவே குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேயறதுல முதல் ராசி கடகராசி தான். தங்களை என்னன்னா அதாவது ரொம்ப டெடிகேட்டடா குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ராசிகள்ல 12 ராசிகள்ல முதல் ராசி கடகராசியை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பீங்க. பட் ஆனா என்ன, சில விஷயங்கள உங்களுக்காக நீங்க வாழ பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. குரு உச்சபலம் பெற்றிருக்காரு. பல நன்மைகள் இருக்கு. இந்த டைம்ல நீங்களும் கொஞ்சம், அதாவது தியாகம் பண்ணாம நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நானு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் அப்படின்னாலே ஒரு தியாக மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு சந்திரனை குறிக்கக்கூடிய கிரகம் என்னன்னா தாயை குறிக்கக்கூடியது. தாய் எப்பவுமே ஒரு தியாகியா தான் இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணக்கூடிய அமைப்புல தானே இருப்பாங்க. சேம் கடகராசிக்காரங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஆனா என்னன்னா, இந்த குரு உச்சபலம் பெறும்போது கொஞ்சம் உங்களுக்காக செல்ஃப் லவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்ய பழகிக்கங்க. லைஃப கொஞ்சமா என்ஜாய் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் வருது. 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதிர்ஷ்டம், லக்ஷ்மியுடைய ஸ்தானம். காதல்ல வெற்றி கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம். பூர்வீக சொத்துக்கள் சேரும் உங்களுக்கு. இவ்வளவு நாளா பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கட்டாயம் ஒரு நல்ல வழி உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலியமா நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி
தாய் வழி சொத்துக்களே நல்ல ஆதாயம் இருக்கு. தாய் வழி சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தந்தை வழி 9ஆம் இடத்த பாக்குது. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 5ஆம் இடத்த பார்க்கும்போது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சொத்து மூலியமா வருமானம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரிங்க. அதே மாரி காதல்ங்கிறது 5ஆம் இடம் தான். காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெற்றியோ, தோல்வியோ உங்களுக்கு எல்லாமே நன்மையா மாறும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாரி தான் இந்த குரு வந்து வேலை செய்ய போறாரு. ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, உங்களுக்கு என்ன விஷயம் நன்மையோ அத தான் செய்வாரு. நம்மளுடைய விருப்பங்கள அத்தனையுமே பூர்த்தி பண்ண போறாரு. அதனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கனால, நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே சக்சஸ் பண்ணி வைக்க போறாரு. பிரிந்தவர்களுடைய சேர்க்கை, அதே மாரி காதல் அப்படிங்கிறது திருமணத்துல போய் முடியக்கூடிய அமைப்பு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா திருமணம் பண்றது. அதாவது திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100% உங்களுக்கு குருபலம் இருக்கு. கடகராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க, படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கிடையாது, திருமணம் பண்ணக்கூடாது, சட்டப்படி தப்பு. 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ தான் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள். அதத்தான் நான் இங்க சொல்ல வரேன். உடனே ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னு படிக்கிற குழந்தைகள போய் பண்ணி வச்சுறாதீங்க. திருமணம் நீங்க ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் 25 வயசுக்கு மேல எப்படியா இருந்தாலும் ஒரு உத்தியோகத்துக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க லவ்வ வந்து வீட்ல சொல்றதுக்கு தயங்கும்போது இந்த டைம்ல சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். என்ன அப்படின்னா 7ஆம் இடத்தையும் பார்த்து 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்ப குரு பலம் பரிபூரணமா இருக்கனால பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால தாராளமா நீங்க சொல்லலாம். அதே மாரி திருமணத்துல எந்த தோஷங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம். அதே மாரி திருமணத்துல எந்தவித தடையுமே இருக்காதுங்க. புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வந்து ஐடியாஸ் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த டைம்ல குரு 7ஆம் இடத்த பாக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதக ரீதியா, லக்ன ரீதியா பார்ட்னர்ஷிப் போடலாமாங்கிறத பார்த்துக்கிட்டு, தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய ஜோசியர் இருப்பாங்க இல்லையா? ஃபேமிலி ஜோசியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆனா இது நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நல்ல டைமு. காசு பணம் வர்றதுக்கு நல்ல டைமா இருக்கனால, வரக்கூடிய பணங்கள வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள். கல்விக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க. அதே மாரி திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். உழைக்காத ஒரு வருமானம். நீங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த பிரதிபலன் டக்குன்னு வரும். அதே மாரி லாட்டரி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். ஒரு லாட்டரி வாங்கியிருப்பீங்க, சும்மா வாங்கியிருப்பீங்க. டக்குன்னு அதுல ஒரு பிரைஸ் வர்றது. இந்த மாரி இதெல்லாம் இருக்கு. உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஏன்னா உங்களுக்கு 6க்குடையவர் குரு. அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாய நிவர்த்தி உண்டு. ஏன்னா நிவர்த்தி ஸ்தானத்தவே உச்சம் பெற்ற குரு பார்க்கிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள் வருது. இந்த விஷயம் இந்த கடன் ரீதியா இருக்கிறது, வழக்கு ரீதியா இருக்கிறதுக்கெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. நீங்க அதுக்குண்டான பரிகாரங்கள செய்யுங்க. என்ன பரிகாரம் அப்டின்னா, குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அந்த டைம்ல வந்து முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. நவக்கிரகத்துல குருன்னு இருப்பாரு. அவர வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு குரு பகவானுடைய நன்மைகள அதிகப்படுத்தி குடுக்கும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள நிவர்த்தி பண்ணும். அதே நேரத்துல வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா மனதுக்கு பிடித்தவங்கள பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் 2வது மேரேஜ் போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைம்ல வந்து குருபலம் இருக்கனால 2ண்ட் மேரேஜுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய சொசைட்டில உங்களுடைய பேரும், புகழும் நல்ல வளர்ச்சி அடையும். பொதுவா ஒரு சிலர் தொழில் செய்றாரோ, உத்தியோகம் செய்றாரோ, அவங்களுக்கு பேரு அப்படிங்கும்போது, அது 9ஆம் இடத்த குறிக்கக்கூடியது. குரு பலமாக இருக்கனாலயும், 9ஆம் இடத்த பார்வை செய்றதுனாலும் என்ன அப்படின்னா, நல்ல பேரு, புகழ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த அரசியல்வாதிகளோ அல்லது வந்து பொதுமக்களோட தொடர்பு உள்ள நபர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஜனவசியமும் உண்டு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அது மூலியமா உங்களுடைய கெரியர்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். நீங்க வந்து அது மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது, உங்களுடைய
பொசிஷனை அடுத்த ஸ்டேஜுக்கு உயர்த்தி கொண்டு போறது, வாழ்க்கையில உயர்வான நிலைய அடையிறது, இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பழக்கவழக்கங்கள் உங்களுடைய சர்க்கிள்லாம் பெரிய லெவல்ல ஆகும். அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிசினஸோ, உத்தியோகமோ இருந்தா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்கு. கடகராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் சொல்லவே வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, உங்க பேர்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, கோல்டு வாங்குறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, கணவன் மூலியமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறது, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்றது, அதே மாதிரி புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு தெய்வத்தை உபாசனை எடுங்க, ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க, குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. ஏன்னா உச்சபலம் பெற்றிருக்கும் போது குருவோடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஐஸ்வர்ய பிராப்தம் பல மடங்கா இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. படிப்புல வந்து நல்ல உயர்வான நிலையை அடைய முடியும். நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயத்தையுமே வெற்றி பெற செய்ய முடியுங்க. இந்த வருடத்துல நீங்க சாதிக்க முடியலன்னா, அப்புறம் அடுத்தது 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த மாரி ஒரு அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே நீங்க பிளான் போட்டு வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டே வாங்க. எல்லாமே சக்சஸ்ல முடியும். இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குரு இருக்கிற வரைக்கும் தோல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதே மாரி இன்வெஸ்ட் பண்றது, காசு பணம் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள ரொம்ப ஆலோசனை பண்ணி, யோசிச்சு, உங்களுக்கு ஐடியா இல்லாத பட்சத்தில் உங்களுக்குன்னு வெல்விஷர் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டு தீர்க்கமான முடிவெடுத்ததுக்கு அப்புறம் மத்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஏன்னா, நீங்க உதவி பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அது பிரச்சனை ஆயிறக்கூடாது. ஏன்னா, குரு 6 குடையவருமா இருக்கனால. அதனால மெயினா வந்து பாத்தீங்கன்னா, காசு பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன்னா, டிசம்பருக்கு அப்புறம் குருவோட கேதுவும் உங்க ராசிக்கு வரதுனால இந்த குரு கேது இணைவு. இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது வந்து சில டைம் கடன் பிரச்சனைகள குடுத்துரும். அதுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறத அவாய்ட் பண்ணிக்கங்க இப்பவே. குருபலம் வரும்போது, காசு பணம் வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது வந்து அம் யோசிக்காம சில தவறுகள செய்யறதுனால பிரச்சனைகள மேற்கொள்ற மாரி வரும். கவனம், கவனம். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். ஏன்னா 6 கூடையவர் குருவா இருக்கனால, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி உண்டு. அதனால கவலையே வேண்டாம். உங்களுக்கு பரிபூரணமான குருபலம் இருக்கனால, அமைப்புகளும் இருக்கனால, தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகளும் இருக்கனால, அனைத்துமே நன்மை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, மக்கள் கிட்ட சென்றடையறது, பிரபல்யமாகறது, புது புது வாய்ப்புகள் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் தான் வச்சுக்கோங்களேன். ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமென்ட், நீங்க நெனச்ச துறையில வேலை வாங்குறது, இந்த மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான அமைப்புகள். பொதுவாவே கடக ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிறையும் நல்ல உயர்வுல இருக்கு. அதே மாரி ரிலேஷன்ஷிப் உறவுகளுக்குடைய நிலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமா இருக்கு. கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சகல விதமான சௌபாக்கியங்களும் அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தமும் கொடுக்கும், உறுதியாக உண்டு. அதே மாதிரி இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.